பணியாதே அன்பு பணியாதே இளையவர் வாழ்வில் சாட்சியாகி எளியவர் வாழ்வில் சாட்சியாகி அடிக்கடியாய் மாறுங்கள் கண்டு வந்ததே சாட்சி. புனித பலியானது நன்றி திருப்பலியாக இன்று பிறந்த நாள் கொண்டாடும் திருநாயகர்களுக்காக ஒப்புக் கொடுக்கப்படுகின்றது. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. நேர்மையும் இரக்கமும் தாழ்ச்சியும் மனமாற்றமுமே இறைவன் நம்மிடமிருந்து விரும்புகிறார் என்பதை இன்றைய திருவழிபாடு நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. எனவே ஆவியாரின் துணை கொண்டு நாம் இந்த நற்செயல்களையும் நற்பண்புகளையும் பெற்றுக்கொள்ளும்படியாக நமது பாவங்களை நினைத்து பார்ப்போம், மனவருந்துவோம், மன்னிப்பு கேட்போம். இந்த புனித பலியிலே தகுதியான முறையிலே நாம் பங்கு பெற நம்மையே தயாரிப்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவையை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் இப்பொழுது கன்னியான புனித மரியாதையும் வானதூதர் புனித அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள கொண்டாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலைவாழ்விற்கு அழைத்து செல்வாராக. ஆண்டவரே, நீர் உளம் கனிந்து உமடியார்களாகிய எங்களில் உமரல் படைகளை பெருகச் செய்தரணும். இவ்வாறு நம்பிக்கை, எதிர்நோக்கு, அன்பு ஆகியவற்றால் நாங்கள் பற்றி எறிந்து உம் கட்டளைகளை விழிப்புடனும் ஆர்வத்துடனும் கடைபிடிக்க செய்தருள்வீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். இறைவாக்கினர் மீகா நூலில் இருந்து வாசகம். ஆண்டவர் கூறுவதை கேளுங்கள். நீ எழுந்து மலைகளுக்கு முன்னிலையில் உன் வழக்கை சொல். குன்றுகள் உன் குரல் ஒலியை கேட்கட்டும். மலைகளே, மண்ணுலகின் நிலையான அடித்தளங்களே, ஆண்டவரின் வழக்கை கேளுங்கள். ஆண்டவருக்கு தம் மக்களோடு வழக்கு ஒன்று உண்டு. இஸ்ராயேலோடு அவர் வாதாடப் போகின்றார். என் மக்களே, நான் உங்களுக்கு என்ன செய்தேன்? எதில் நான் உங்களை துயரடைய செய்தேன்? எனக்கு மறுமொழி கூறுங்கள். நான் உங்களை எகிப்து நாட்டிலிருந்து அழைத்து வந்தேன். அடிமைத்தன வீட்டிலிருந்து மீட்டு வந்தேன். உங்களுக்கு முன்பாக மோசேயையும் ஆரோனையும்
மிரியமையும் அனுப்பி வைத்தேன். ஆண்டவரின் திருமுன் வரும்போது உன்னதரான கடவுளாகி அவருக்கு எதை கொண்டு வந்து பணிந்து நிற்பேன்? எரிபலிகளோடும் 1 வயது கன்றுகளோடும் அவர் முன்னிலையில் வர வேண்டுமா? ஆயிரக்கணக்கான ஆட்டுக்கிடாய்கள் மேலும் பல்லாயிரக்கணக்கான ஆறுகளாய் பெருக்கெடுத்தோடும் என்னை மேலும் ஆண்டவர் விருப்பம் கொள்வாரோ? என் குற்றத்தை அகற்ற என் தலைப்பிள்ளையையும் என் பாவத்தை போக்க நான் பெற்ற குழந்தையையும் பலி கொடுக்க வேண்டுமா? ஓ மானிடா, நல்லது அது என அவர் உனக்கு காட்டியிருக்கின்றாரோ? நேர்மையை கடைபிடித்தலையும் இரக்கம் கொள்வதில் நாட்டத்தையும் உன் கடவுளுக்கு முன்பாக தாழ்ச்சியோடு நடந்து கொள்வதையும் தவிர வேறு எதை ஆண்டவரிடம் கேட்கின்றார்? ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. நம் அனைவரின் பல்லவி. தம் வழியை செம்மைப்படுத்துவோர் கடவுள் தரும் மீட்பை கண்டடைவர். வழியிட்டு என்னோடு உடன்படிக்கை செய்து கொண்ட என் அடியார்களை என் முன் ஒன்று கூட்டுங்கள். வான்வழி அவரது நீதியை எடுத்தியம்பும். ஏனெனில் கடவுள் தாமே நீதிபதியாய் வருகின்றார். பல்லவி. தம் வழியை செம்மைப்படுத்துவோர் கடவுள் தரும் மீட்பை கண்டடைவர். நீங்கள் கொண்டு வரும் பலிகளை முன்னிட்டு நான் உங்களை கண்டிக்கவில்லை. உங்கள் எரிபலிகள் எப்போதும் என் முன்னிலையில் உள்ளன. உங்கள் வீட்டின் காளைகளையோ உங்கள் தொழுவத்தின் நாட்டு கிடாய்களையோ நான் ஏற்றுக்கொள்வதில்லை. பல்லவி. என் விதிமுறைகளை ஓதுவதற்கு உங்களுக்கு என்ன தகுதி? என் உடன்படிக்கையை பற்றி பேசுவதற்கு உங்களுக்கு என்ன அர்த்தது? நீங்களோ ஒழுங்குமுறையை வெறுக்கின்றீர்கள், என் கட்டளைகளை தூக்கி எறிந்து விடுகின்றீர்கள். பல்லவி. இவ்வாறெல்லாம் நீங்கள் செய்தும் நான் மௌனமாயிருந்தேன். நானும் உங்களை போன்றவர் என எண்ணிக்கொண்டீர்கள். ஆனால் இப்பொழுது உங்களை கண்டிக்கின்றேன். உங்கள் குற்றங்களை உங்கள் கண்முன் ஒவ்வொன்றாய் எடுத்து உரைக்கின்றேன். நன்றி பலி செலுத்துவோர் என்னை மேன்மைப்படுத்துவர். தம் வழியை செம்மைப்படுத்துவோர் கடவுளாம் நான் அருளும் மீட்பை கண்டடைவர். பல்லவி. தம் வழியை செம்மைப்படுத்துவோர் கடவுள் தரும் மீட்பை கண்டடைவர். Alleluia, 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 Alleluia. இன்று உங்கள் இதயத்தை கடினப்படுத்திக் கொள்ளாதீர்கள், மாறாக நீங்கள் அவர்களுக்கு செவி கொடுத்தால் இத்துணைகள். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. மத்தேயு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 12. வாழ்வுதல் வீர வார்த்தைகள் 38 தொடக்கம் 42 முடிய. அக்காலத்தில் மறைநூல் அறிஞர் சிலரும் பரிசேயரும் இயேசுவுக்கு மறுமொழியாக, போதகரே, நீர் அடையாளம் ஒன்று காட்ட வேண்டும் என விரும்புகிறோம் என்றனர். அதற்கு அவர் கூறியது, இந்த தீய விபச்சார தலைமுறையினர் அடையாளம் கேட்கின்றனர். இவர்களுக்கு இறைவாக்கினரான யோனாவின் அடையாளத்தை தவிர வேறு அடையாளம் எதுவும் கொடுக்கப்பட மாட்டாது. யோனா 3 பகலும் 3 இரவும் ஒரு பெரிய மீனின் வயிற்றில் இருந்தார். அவ்வாறே மானிட மகனும் 3 பகலும் 3 இரவும் இடத்தின் உள்ளே இருப்பார். தீர்ப்பு நாளில் நினிவே மக்கள் இத்தலைமுறையினரோடு எழுந்து இவர்களை கண்டனம் செய்வார்கள். ஏனெனில் யோனா அறிவித்த செய்தியை கேட்டு அவர்கள் மனம் மாறியவர்கள். ஆனால் இங்கிருப்பவர் யோனாவை விட பெரியவர் அல்லவா?
தீர்ப்பு நாளில் தென்னாட்டு அரசி இத்தலைமுறையினரோடு எழுந்து இவர்களை கண்டனம் செய்வார். ஏனெனில் அவர் சாலமோனின் ஞானத்தை கேட்க உலகின் கடைக்கோடியிலிருந்து வந்தவர். ஆனால் இங்கிருப்பவர் சாலமோனிலும் பெரியவர் அல்லவா. ஆண்டவரின் அருள்வாக்கு. Praise Lord. Hallelujah. மரியே வாழ்க. கிறிஸ்து இயேசுவில் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, இறைவன் இந்த தலைமுறையை பார்த்து என்ன சொல்லுவார்? அல்லது இறைவன் நம்மை பார்த்து, நமது வாழ்வை பார்த்து என்ன சொல்லுவார் என்று சிந்திக்கின்ற இந்த வேளையிலே இறைவன் அன்றைய தலைமுறையினரை என்ன சொன்னார்? பரிசேய சதுசேயருடைய அந்த வாழ்க்கை முறை, இஸ்ராயேல் மக்களின் வாழ்க்கை முறையை இயேசு கிறிஸ்து பார்த்து இந்த தீய விபச்சார தலைமுறையினர் என்று சொல்கிறார். நாம் கேட்பதுகின்ற பொழுது ஒரு மிகப்பெரிய ஒரு வார்த்தை, கேட்கக்கூடாத ஒரு வார்த்தை நமது சமுதாய சூழ்நிலையில. ஆனால் இறைவன் ஏன் அந்த தலைமுறையினரை, அந்த மக்களை விபச்சார தலைமுறை என்று அழைக்கிறார்? இறை வார்த்தையை நாம் புரட்டி பார்க்கின்ற பொழுது கடவுளுக்கும் மக்களுக்கும் இடையே இருக்கின்ற உறவை ஆண்டவர் எவ்வாறு பார்க்கிறார் என்றால், ஒரு கணவன் மனைவிக்கிடையே இருக்கின்ற உறவாகத்தான் திருவிவிலியம் நமக்கு சுட்டி காட்டுகின்றது. ஆக இறைவன் கணவராகவும் இஸ்ராயேல் மக்கள் அவருடைய மனைவியாகவும் மனவாட்டியாகவும் நமக்கு இறை விவிலியம் அந்த உறவை சுட்டி காட்டுகிறது. அப்படி ஒரு கணவன் தன் மனைவிக்கும், மனைவி தன் கணவனுக்கும் எதிராக அவர்கள் வாழ்கின்ற பொழுது, அல்லது பிரமாணிக்கம் இல்லாமல் வாழ்கின்ற பொழுது, அன்பில்லாமல் வாழ்கின்ற பொழுது, துரோகம் செய்கின்ற பொழுது அது விபச்சாரம் என்று அழைக்கப்படுகிறது. எனவேதான் நாம் எரேமியா புத்தகத்திலே 31வது அதிகாரம் 32வது திருவசனத்திலே நாம் வாசிக்கிறோம், நான் அவருடைய கணவராயிருந்தும் அவர்கள் என்னை புறக்கணித்தார்கள், எனக்கு மதிப்பு கொடுக்கவில்லை என்று ஆண்டவர் சொல்லுவார். எசையா புத்தகம் 54:5 வாசிக்கின்றோம், உன்னை உருவாக்கிய உன் தேவனே உன் கணவராக இருக்கிறார். ஆக இறைவன் தனது மக்களை எவ்வாறு ஒரு கணவர் தன் மனைவியை அன்பு செய்வாரோ அப்படித்தான் அதை பார்த்தார். எனவேதான் எரேமியா புத்தகத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது 2வது அதிகாரம் 2வது திருவசனத்திலே நாம் வாசிக்கிறோம், இளமையிலே நீ கொண்டிருந்த அன்பையும் மணமகளுக்குரிய காதலையும் நான் இப்பொழுது நினைவு கூறுகின்றேன். எவ்வாறு ஒரு காதலி தன் காதலன் மேல் அன்பு கொண்டிருப்பாரோ, இளமையிலே எவ்வாறு அவர்களுடைய அந்த அன்பு பிரமாணிக்கம் எவ்வாறு இணைந்திருக்குமோ அதை நான் நினைவு கூறினேன் என்று சொல்லுவார். எரேமியா 3:20 நாம் வாசிக்கிறோம், நம்பிக்கை துரோகம் செய்த ஒரு பெண் தன் காதலனை விட்டு பிரிவதை போல நீ என்னை விட்டு சென்றிருக்கிறாய், நீ எனக்கு நம்பிக்கை துரோகம் செய்திருக்கிறாய் என்று ஆண்டவர் சொல்லுவார். எசேக்கியேல் 1:2 வாசிக்கின்றோம், இதோ ஒரு மணமகளை போல அவளை நான் அன்பு செய்கின்றேன், இஸ்ராயேல் எனக்கு மணமகளாக இருக்கிறாள், ஆனால் அவள் வேசித்தனம் செய்திருக்கிறாள் என்றால் ஆண்டவர் உசையாவுடைய வாழ்க்கையை நாம் பார்க்கின்ற பொழுது உசையா புத்தகமே முழுவதுமாக ஒரு கணவன் மனைவிக்கிடையே இருக்கின்ற அன்பை வெளிப்படுத்தும். ஆண்டவர் உசையாவிடம் சொல்லுவார், நீ போய் ஒரு விபச்சாரியை திருமணம் செய்து கொள், அந்த விபச்சாரியை திருமணம் செய்து கொண்டு அவளிடமிருந்து பிள்ளைகளை பெற்றுக்கொள், ஏனென்றால் அவள் உனக்கு துரோகம் செய்தார் என்பதன் அடையாளமாக இஸ்ராயேல் மக்கள் எனக்கு துரோகம் செய்திருக்கிறார்கள் என்பதற்கு இது அடையாளம், வாழ்க்கை ஒரு அடையாளம் என்று சுட்டி காட்டுவார். என்றால் உசையா திருமணம் செய்த அந்த மனைவி அவருக்கு துரோகம் செய்தார். எனவே இஸ்ராயேல் மக்கள் எனக்கு துரோகம் செய்திருக்கிறார்கள், அவர்கள் வேசித்தனம் செய்திருக்கிறார்கள், விபச்சாரம் செய்திருக்கிறார்கள் என்று ஆண்டவர் இஸ்ராயேல் மக்களுடைய அந்த உறவை அவர்கள் கடவுளுக்கு எதிராக செய்த அந்த பிரமாணிக்கு வெளிப்படுத்துவார். வேசித்தனம் என்பது என்ன? வேசித்தனம் என்பது என்ன? கடவுளுக்கும் இஸ்ராயேல் மக்களுக்கும் எப்படி இந்த விபச்சாரம், இந்த வேசித்தனம் நிறைவுற்றது என்றால், அவர்கள் உண்மையான படைத்த இறைவனை விட்டுவிட்டு வேறு தெய்வத்தை தேடி செல்வதுதான் விபச்சாரம். விபச்சாரம் என்பது ஏதோ உடல்நலவிலே, மனதளவிலே, எண்ணத்தளவிலே செய்வது அல்ல, மாறாக வேறு கடவுளை, உண்மை தெய்வத்தை, தன்னை படைத்து தன்னை பாதுகாத்து தன்னை விடுவித்த அந்த தேவனை விலகி செல்வதுதான் விபச்சாரம் என்று ஆண்டவர் சொல்கிறார். அந்த சூழ்நிலையை பார்க்கின்ற பொழுதுதான் இறைவன் இன்றைய நற்செய்தியிலே, இதோ உங்களை தேடி வந்திருக்கின்ற உங்கள் தேவனை, உங்கள் மீட்பரை, உங்களுடைய ஆயரை நீங்கள் கண்டுகொள்ள மறந்திருக்கிறீர்கள். ஏனென்றால் உங்கள் கண்களுக்கு அடையாளங்கள் தான் தேவை. இன்று நாம் அடையாளங்களை பற்றி பிடித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த உலகம் மனது அடையாளத்தை பிடித்துக் கொண்டு வாழ்வதால் தான் இன்று நாசமாய் போயிருக்கிறது. நான் படித்தவன், நான் பெருமைக்காரன், நான் பெரிய பணக்காரன், நான் அதிகம் புகழோடு வாழ்வன் என்று பற்றி கொண்டு தன் அடையாளத்தை வெளிப்படுத்த நினைத்ததால் தான் இந்த உலகம் இன்று அடங்கி போயிருக்கிறது.
ஆக இந்த உலகம் இறைவனுடைய அருளையும் இரக்கத்தையும் பெற வேண்டும் என்றால் எவ்வாறு யோனா இறைவாக்கினர் அறிவித்த நற்செய்தியை கேட்டு மனம் மாறி நடந்தார், சாலமோனின் ஞானத்தை தேடி அந்த அரசி வந்தாரோ அதே போல நாமும் இறைவனின் ஞானத்தை தேடுவோம். இந்த உலகம் தனது ஞானத்தை பிடித்துக் கொண்டிருந்ததால் அந்த ஞானம் இந்த கொரோனா வைரஸுக்கு முன்பாக ஒன்றுமில்லாமல் போய்விட்டது. இந்த உலகம் இறைவனுடைய வார்த்தையை மறந்து போனதால் எல்லாம் அழிந்து கொண்டிருக்கிறது. எனவே இன்றைய முதல் வாசகம் சொன்னதை போல நேர்மையையும் இரக்கத்தையும் தாழ்ச்சியையும் கடைபிடிப்போம். அப்பொழுது இறைவனுடைய அருளை பெறுவோம், இறைவனுக்கு பிரமாணிக்கமாயிருப்போம், இறை வார்த்தையை கேட்போம், மனவாழ்வோம், இறைவனுடைய வாழ்வையும் ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கொள்வோம். ஆமென். சகோதர சகோதரி, என்னுடையது உங்களுடைய மனை புனித பலி எல்லாம் உள்ள இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். இறைவா, பழைய ஏற்பாட்டு பல்வேறு பலிகள் திருமகனின் நிறைவான ஒரே பலியில் உதவி பெறச் செய்தீரே. ஆபேலின் காணிக்கைகள் மீது ஆசி வழங்கி புனிதப்படுத்தியது போல உமது ஆட்சியின் மேன்மைக்காக இறை பற்றுடவும் அடியார்கள் ஒவ்வொருவரும் செலுத்தும் பலியை ஏற்று அது அனைவரின் மீட்புக்கும் பயன்பட செய்தருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. மேலே எழுப்புங்கள். இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள இல்லாமல் இறைவா, என்னாலும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகவும் எங்கள் கடமையும் மீட்கக்கூடிய செயலுமாகும். ஏனெனில் எங்கள் புகழுரை உமக்கு தேவை என்று ஆயினும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது உமது அருள் கொடையாலேயே. நாங்கள் உம்மை புகழ்ந்துரைப்பது உமது மாட்சியை மிகுதிப்படுத்தாது எனினும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக அது மீட்படைய பயன்படுகிறது. ஆகவே வானதூதர் திரளோடு ஒன்று சேர்ந்து நாங்கள் உம்மை புகழ்ந்தேத்தி மகிழ்ச்சியுடன் அறிக்கையிட்டு சொல்வதாவது: ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபடவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது:
அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, ஆகவே ஆண்டவரை நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வுதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமுனின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உமை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவிருக்கும் இது திருவாவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் பீட்டர், எல்லா திருநிலையர் ஆகிய அனைவரோடும் உமது திருவாவை அன்பின் நிறைவு பெற செய்தருளும். உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் உயிர் கொள்ளும் எங்கள் சகோதரர்களையும் எங்கள் குடும்பங்களில் மரித்தோரையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து ஒரு திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கண்ணியும் தாயுமான புனித மரியாள், அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்துதர்கள், முக்கிய உலகில் உகந்தவராயிருந்த புனிதர்கள் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ள தகுதி பெற்று திருமான் இயேசு கிறிஸ்து வழியாக புகழ்ந்தேச வரமாட கொண்டாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்று உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைவடிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாது, தீமையிலிருந்து எங்களை விடுவித்திருக்கும். ஆண்டவரே, தீமை அனைத்திருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உண்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் பயமும் அச்சமும் இன்றி அளமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்து வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்துதர்களுக்கு மொழிகிறேன். எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருமணத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியை ஒற்றுமை அளித்தருவீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவர் கிறிஸ்தின் அமைதியை பகிர்ந்துள்ளோம். உலகின் பாவங்களை இதோ இறைவனின் செம்மறி, உலகின் பாவங்களை போக்குகிறவர்.
சமரிய விருதுக்கு அழைக்கப்பட்டு நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவர் இருந்தவர் நான் தகுதியற்றவர். அவர் மட்டும் சொல்லியிருக்கிறார். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, விண்ணகமறை நிகழ்வுகளால் நீ நிறைவு செய்த மக்களுடன் கனிவாய் தங்கி இருக்கவும் வேண்டுகின்றோம். பழைய பாவ நிலையில் இருந்து வாழ்வின் புதிய நிலைக்கு நாங்கள் கடந்து செல்ல செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். கொரோனா தொற்று நோய் நெருக்கடியில் அன்னை மரியாவின் பாதுகாப்பிற்காக திருத்தந்தையின் ஜெபம். ஓ அன்னை மரியே, நீர் எப்போதும் எங்களது மீட்பின் மற்றும் நம்பிக்கையின் பாதையில் ஒளியாக திகழ்கிறேன். சிலுவையில் இயேசுவின் வேதனையில் பங்கெடுத்து உமது விசுவாசத்தை உறுதியாக காத்தருளிய நோயாளிகளின் ஆரோக்கியமே நாங்கள் எங்களை விட ஒப்புக் கொடுக்கின்றோம். மக்கள் அனைவரின் மீட்பை எங்களுக்கு என்ன தேவை என்பதை நீர் அறிந்து வழங்குவீர் என்பதில் நாங்கள் உறுதியாக உள்ளோம். ஆகவே கலிலேயாவின் காணாமை போல இந்த சோதனை காலத்திற்கு பின் நாங்கள் எங்கள் மகிழ்ச்சிக்கும் கொண்டாட்டத்திற்கும் மீண்டும் திரும்புவோம் என நம்புகிறோம். எங்கள் துன்பங்களை ஏற்றுக்கொண்டு எங்கள் துக்கங்களை சுமந்தது எங்களை வழிநடத்த சிலுவை வழியாக உயிர்த்தெழுதலை மகிழ்ச்சிக்கு எங்களை விட்டு சென்ற இயேசு சொன்னபடி தந்தையின் திருவுளத்திற்கு இணங்க இறையன்பின் தாயே எங்களுக்கு உதவியரும். ஆமென். தூய இறைவனின் தாயே, உமது பாதுகாப்பின் கீழ் நாங்கள் அடைக்கலம் நாடுகிறோம். ஆட்சிக்குரிய ஆசிவற்ற கண்ணிலே சோதனைக்கு உட்பட்டிருக்கும் எங்களது வேண்டுகோள்களை நிராகரியாமல் எங்களை ஒவ்வொரு ஆபத்திலிருந்தும் விடுவித்தரணும். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே எங்களுக்குள் ஆசிரியக்கப்பட்டவர் நீரே. உடைய எதிர்வயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசிரியக்கப்பட்டவரே. அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசிரியக்கப்பட்டவர் நீரே. உடைய எதிர்வயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசிரியக்கப்பட்டவரே.
அருளறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசிரியக்கப்பட்டவர் நீரே, உடைய திருவயிற்று கனி ஆகிய இயேசுவும் ஆசிரியக்கப்பட்டவரே. அற்புதம் மிகுந்த ஆரோக்கிய தாயே, ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியாரின் ஆசி உங்கள் மீது என்றென்றும் தங்கி உங்களை நிறைவாய் ஆசீர்வதித்து வழி நடத்துவதாக. இறைவனின் அன்பிலும் அன்னை மரியின் பாதுகாப்பிலும் வாழ சென்று வாழுங்கள். திருப்பலினம் வாழ்வில் தொடரட்டும். இறைவன் படைத்த எழிலே, இயேசுவை தந்த முடிவே. இறைவன் படைத்த எழிலே, இயேசுவை தந்த முடிவே. தூய்மை பொழியும் நிலவே, துணையே வாழ்விலே. அன்பே